ஹலோ buddies, வெல்கம் டு மேடி ட்ரேட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான பிரைமரி அண்டு மேஜர் வீக்லி ஓஐ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்றத ஓவரால் செக் பண்ணிவிட்டு அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ட்ரிஸ் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஓவரால் அனலைசிங் வீடியோ இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது எந்த அளவு ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ ஃபார் சப்போர்ட். ஸோ அது மட்டும் சொல்லிட்டு அடுத்தடுத்த கண்டென்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே வீடியோவில் நான் என்ன அனலைசிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 மார்க்கெட்டில் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை, கேப் அப் ஆர் கேப் டவுனில் பிரேக் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்ற போல சொல்லியிருந்தேன். அதே போல் கேப் டவுனில் மார்க்கெட்டும் பிரேக் ஆச்சு. இன்கேஸ் மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கண்டிப்பாக 24,900 தான் இருக்கும். இடையில 950 அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை அப்படின்றது போல் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதையும் ஈஸி டு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் டைரெக்டாக கண்டினியூ ஆச்சு. நோ மோர் என்ட்ரிஸ். நம்மளுடைய ரெகுலர் எம்டிசி செட்டப் என்ட்ரிஸ் எதுவும் பெரிய அளவில் கொடுக்கல. ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்துருந்தது. பட் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃப்ரைடேல நான் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் இருந்தால் தான் நான் எடுப்பேன், இல்லாட்டி நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸில் என்ட்ரியில் ஒரு சின்ன டைவர்ஜென்சி இருந்துச்சு. அதனால நான் என்ட்ரிஸ் எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ பட் நம்ம ஃப்ரைடே கொடுத்துருந்த அனாலிசிங் நல்ல ஒரு க்ளீன் மூவ். 25,000 பிரேக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக போய் 24,900ல ஸ்டாப், 900 பிரேக் ஆகி நம்ம கொடுத்துருந்தா அந்த 850ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? அந்த 850 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாலே மார்க்கெட் கன்சால்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். 850ல மார்க்கெட் க்ளோஸ் ஆகுன்ற போல தான் பேசியிருந்தோம். அண்ட் கேப் அப் அண்ட் சைடுவேஸ் மூவ் அனாலிசிங் கொடுத்துருந்தோம். அதுபடி மார்க்கெட் நடக்கலை. கேப் டவுன் தான் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நியூ வீக்குக்கான ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை ஸ்க்ரீனை நான் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் இந்த வீக்குக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த இந்த ஃபாலில், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த வெட்னஸ்டேல ஸ்டார்ட் ஆன ஃபால் ஃப்ரைடே வரைக்கும் ஸ்டில் நாட் ஸ்டாப் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாப் நெக்ஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் ஸ்டில் ஆன் பியரிஷ் சைடு தான். ஸோ சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் 100% இருக்குன்னா சப்போர்ட் 50% தான் இருக்குது. கம்பேர் பண்ணல, ஸ்ட்ரைக்ஸை கம்பேர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால் சப்போர்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறனால ஸ்டில் நான் வந்து பியரி சைடு தான் வியூ பண்ணுறேன். லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் எஃப்ஐஐ ஆல்சோ இன் பியரிஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் பியரி சைடு தான் வியூ பண்ணுறேன். பட் ஐசிடி செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான கன்ஃபர்மேஷனில் புல்லிஸுக்கு ட்ரிகர் ஆகி வெயிட் பண்ணியிருக்கு. லைக் ஏ ப்ளஸ் செட்டப்ஸ், ஒரு சில பேர் யூனிகார்ன் செட்டப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாமே மார்க்கெட் புல்லிஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோ சம் டேஸ் நடக்கும். மார்க்கெட்டில் டேட்டாஸ் எல்லாமே பேரிஸ் இருக்கையில் ஐசிடி அண்ட் எஸ்எம்சி பார்த்தீங்கன்னா புல்லிஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைவர்ஜன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து எஸ்எம்சி ட்ரேடர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்எம்சி இந்தியன் ட்ரேடர்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரேடிங்ன்றது ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராபபிலிட்டியை எப்படி அடிஷ்னலாக ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டியை மாற்றுறதுன்றது அந்த வீடியோவில் கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, பேக் டு வீடியோக்கு வருவோம். ஸோ அதனால மார்க்கெட்டில் நான் பியரிஸில் தான் இருக்கேன். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, சைடுவேஸில் ஓப்பன் ஆனால் என்ன மாதிரி இருக்கும், அண்ட் அப் சைடு அண்ட் டவுன் சைடுக்கு என்னென்ன அனலைசிங், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நான் இன்ட்ராடேக்கு சொல்லிடுறேன். ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 24,832ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,850ல க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ மார்க்கெட் சைடுவேஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,850 ஈஸி டு பிரேக் கைஸ். ஸோ மார்க்கெட் புல்லிஷ் போனோம் அப்படின்னா 24,850 ஈஸியாக பிரேக் ஆயிரு, சைடுவேஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,850ல மார்க்கெட் ரெசிஸ்ட் எடுக்கும். அந்த ரெசிஸ்ட்லேயே நீங்கள் என்ட்ரிஸ் கண்டிப்பாக போடலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான எஸ்எல்லாக தான் இருக்கும் இந்த சைடுவேஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா. நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கண்டிப்பாக 900க்கு மார்க்கெட் ரீச் ஆகும். பட் 900 ஈஸியாக பிரேக் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ராடே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ரீட் பண்ணி இதை நீங்கள் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் ஓப்பனில் நியூ வீக் ஓப்பனிங் அப்படின்றதுனால ஏகப்பட்ட ஓஏ சேஞ்சஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் லைவில் கன்ஃபார்ம் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு 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 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போய் தான் அதில் சேஞ்சஸ் இருக்கும், இல்லாட்டி சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் சொல்லிடுவேன், சேஞ்சஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ 24,900 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் அதை ரெசிஸ்ட் பண்ணியும் கொஞ்சம் நேரம் கழித்து அதை பிரேக்
பண்ணுது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டாப் கண்டிப்பா 950 தான். ஓகேங்களா? 950ல போயிட்டு மார்க்கெட் முடிய சான்சஸ் இருக்கும். பட் இதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, 60% தான். இங்கேருந்து சைட்வேஸ் மூவ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கேப் அப்புக்கு சொல்லல. சைட்வேஸ் மூவ். மேக்ஸிமம் சைட்வேஸ் மூவ் 950 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இல்லாட்டி ஒரு 920யோட ஸ்டாப் ஆயிக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் இந்த இந்த பிளேஸ் லிக்விடிட்டியோடயோ இல்ல அத ரெசிஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. சைட்வேஸ்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் 850 பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் அப்சைடு போறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு சின்ன ஃபால் குடுத்துட்டு, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் வீக் லோவ ஸ்வீப் பண்ணிட்டு 24,850ல இருந்து மார்க்கெட் ஒரு எம்டிசி செட்டப் கன்ஃபார்ம் பண்ணி கரெக்ட்டா 850 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 850 ஈஸி டூ பிரேக்ன்றனால அதையும் பிரேக் பண்ணிரும். மார்க்கெட் 900ல வந்து முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கு 70 டூ 80% சான்சஸ் இருக்கு. இதுல கண்டிப்பா ஒரு 60 பாயிண்ட்ல உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அனலைசிங். ஏன்னா 800ன்றது மார்க்கெட்ட நல்லாவே ஸ்டாப் பண்றதுக்கு கூடிய ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட்டாவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 850 மார்க்கெட் இதெல்லாம் தாண்டி கேப் அப் நடந்து, ஓகேங்களா? கேப் அப் நடந்து 850 பிரேக் பண்ணுதுன்னா, இங்க இருந்தே மார்க்கெட் பியரைஸ் ஆகி 24,800 ஸ்டாப் ஆகி அந்த டே இங்க கன்சாலிடேட் ஆகி முடியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது கேப் அப்புக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் தாண்டி மூவ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்றது நம்மளால ப்ரீ மார்க்கெட்ல சொல்லவே முடியாது. 24,800க்குலாம் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, ஃபுல்லாவே அன்பிரிடிக்டபிள் மூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் 30 மினிட்டுக்கு. ஓகேங்களா? 30 மினிட் இல்லாட்டி ஒரு 45 வரைக்காவது நீங்க வெயிட் பண்ணுங்க. 9:45 வரையாவது நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி ஆகணும். இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ட தவிர்த்து மார்க்கெட் அதுக்கு மேல கேப் அப் ஆகுதுனா, லைக் 24,900ல போய் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுறது. ஓகேங்களா? ஆர் எல்ஸ் 24,800ல போய் ஓப்பன் ஆகுறது. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா 9:40 வர ஆர் 45 வர கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன என்ட்ரீஸ் எடுத்து நீங்க மார்க்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆயிக்கோங்க. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 24,800ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து பியரிஷ் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சேம் அஸ் 24,900க்கு சொல்ல முடியாது. ஏன்னா, அதுக்கு மேல 25,000 ரொம்பவும் கஷ்டம் பிரேக் பண்றதுக்கு. அதனால மார்க்கெட் கேப் அப் ஆகுதுன்னா, கண்டிப்பா அத தாண்டி மேல போறது டவுட் தான். ஸோ இந்த இடத்துல அபாயம் சிம்பல் தான் உங்களுக்கு கேப் அப் ஆகுதுனாலே, மார்க்கெட் நாளைக்கு ரொம்ப 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 அன்பிரிடிக்டபிள் மூவ்ல இருக்கும். ஓகேங்களா? சேம் அஸ் கேப் அப் 24,800 தாண்டி 750 அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா. ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ். ஸோ ஸ்டார்ட்டிங்கில சொன்ன பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேருந்து இன்ட்ராடே உங்களுக்கு நல்ல என்ட்ரி கொடுக்க சான்சஸ் இருக்குது. 24,900க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, 24,800க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, மார்க்கெட்டில் ஒரு 9:30 டு 9:45 வரை வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. அரல்ஸ் உங்களுடைய பிரைமரி டெக்னிக்கல் செட்டப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐசிடி ஆர் எஸ்எம்சி நீங்கள் அதை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். பட் அந்த டைம் வரை வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை கொஞ்சம் மூவ் பண்ண விடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது எந்த சைடு மூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ப்ரியாரிட்டியாக அது சொல்ல வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் பிளான் வச்சுருக்கிறது. எல்லா டைரக்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். சைடுவேஸ் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், 850ல எப்படி ரெசிஸ்ட் எடுக்கும் அப்படின்றது போல். ஸோ நாளைக்கு ஓப்பன் ரொம்பவும் ஒரு அன்பிரிடிக்டபிளாக இருக்கிறனால தான் உங்களுக்கு நான் இத்தனை பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு பொறுமையாக நீங்கள் என்ட்ரி எடுக்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க் யூ. பாய்.